தூத்துக்குடி மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கால்நடைகளை சாலைகளில் திரியவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அறிவிப்பு. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள், குறைகள் குறித்து கேட்டறிந்து கொள்ள வாரந்தோறும் ஒவ்வொரு மண்டலமாக குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று மேற்கு மண்டல அலுவலகத்தில் மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் குறைகள் கேட்கும் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும், தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் ஏடிஎம் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள், பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழைநீர் மற்றும் வீட்டு தீர்வை தண்ணீர் உள்ளிட்ட குறைகள் குறித்து மனுக்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து அப்புறப்படுத்துவது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, இதுவரை சுமார் 40க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பிடித்து அபராதம் விதிக்கப்பட்டு உரிய கால்நடைகளின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இனியும் இதுபோன்று கால்நடைகளை திரியவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மேற்கு மண்டல துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் அப்பகுதி கவுன்சிலர்கள் உடனிருந்தனர்.